அத்தியாயம் 31. பெல்ட் பாம் ஒரு இந்திய தயாரிப்பு. அந்த ஆசை அப்படியே நீடிக்கக்கூடாதா என்ற ஆவலில் இருந்தேன். ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. இந்த டிராக்கிங் டீம் கொடும் பிசாசுகளில் செல்வாக்கான பிசாசு ரமேஷ் தான். உயரதிகாரிகள் எப்போது வந்தாலும் ரமேஷை தான் முதலில் அழைத்து பேசினார்கள். அவருக்கு பிறகுதான் மாதவனும் மற்றவர்கள். மற்ற பிசாசுகள் என்ன செய்யும் என்றால் அடி உதை சித்திரவதையில் இறங்கும். சொல்வதையெல்லாம் குறிப்புகளாக எடுத்து ஒழுங்கு செய்து கொடுக்கும். அதை ரமேஷ் எடுத்துச் சென்று கண்காணிப்பாளர் தியாகராஜனிடம் கொடுப்பார். தியாகராஜன் அதை வைத்துதான் ஒப்புதல் வாக்குமூலம் என்ற கதையை எழுதி கொண்டிருந்தார். அந்த வாக்குவாதத்திற்கு பிறகு ரமேஷ் இருக்கும்போது யாரும் வைகோ, நெடுமாறன், சுப்பலட்சுமி, ஜெகதீசன், திமுக முன்னாள் அமைச்சர், வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் ஆகியோரை தவிர மற்ற தலைவர்கள் பற்றி பேசுவதோ கேள்விகள் கேட்பதோ இல்லை. மோகன்ராஜ் மட்டும் அவ்வப்போது தன் ஆதங்கத்தை கொட்டுவார். மற்றபடி ரகோத்தமனும் அவ்வப்போது ஆர்வம் காட்டினார். ராஜீவ்காந்தி தமிழகம் வந்தால் உயிரோடு திரும்ப முடியாது என்று ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசினாரே, அது ஏன் என தெரிந்து கொள்வதில் ஓர் ஆர்வம் காட்டினார். அது அவரது தனிப்பட்ட ஆர்வமாகத்தான் தெரிந்தது. விசாரணைக்குள் எங்கேயும் கொண்டு வரவில்லை, திணிக்கவில்லை. என்னிடம் கூட அப்படி சிநேகமாய் தோல் மீது கைப்போட்டபடியே, சிலர் அப்படி சொல்கிறார்கள்டா, உனக்கு ஏதாவது தெரியுமா என கேட்டிருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த ஸ்டாலின் பேச்சு, சந்தேகங்கள் கைவிடப்பட்டிருந்தது. ரமேஷ் கார்த்திகேயனுக்கு போட்டு கொடுத்திருக்கலாம். மதியம் 1 மணி இருக்கும். இக்பாலும் இன்னொரு ஆய்வாளரும் அங்கே வந்தார்கள். உடனே ரமேஷ், மாதவன், மோகன்ராஜ், செல்லதுரை ஆகியோர் அங்கிருந்து கிளம்பினார்கள். வந்த பிசாசுகள் என்ன புதிதாக பிராண்டப் போகிறதோ என உட்கார்ந்திருந்தேன். ஆங்காங்கே பட்ட காயத்திலிருந்து கசிந்த இரத்தத்தை துடைத்தபடி. இக்பால் நாங்கள் பயன்படுத்திய வயர்லெஸ் கருவி பற்றி நிறைய கேள்விகளை கேட்டார். பிறகு உளவுத்துறை ஏற்கனவே டேப்பில் பதிவு செய்து வைத்திருந்த விடுதலை புலிகளின் பல உறுப்பினர்கள் பேசியிருந்ததையெல்லாம் போட்டுக்காட்டி, அது யாருடைய குரல், எங்கிருந்து யாருக்கு பேசுகிறார்கள், அதில் பொதிந்துள்ள பொருள் என்ன, அது என்ன விதமான சங்கோத மொழி என்ற கேள்விகளை அடுக்கினார். பிறகு ஒரு 50-60 புகைப்படங்களை என்னிடம் நீட்டினார். அது புலிகளின் பிரச்சார பிரிவு வெளியிட்டிருந்த படங்கள். கடந்த 8 மாதங்களாக பத்திரிகைகள் எல்லாம் அதை பலமுறை போட்டுவிட்டது. அதில் பல போராளிகள் ஏற்கனவே வீரமரணம் அடைந்து விட்டிருந்தார்கள். எஞ்சியவர்கள் பலரும் வெளி உலகத்திற்கு தெரிந்தவர்களாகவே இருந்தார்கள். அதைத்தான் அடையாளம் காட்டச் சொல்லி நீட்டினார். பார்க்க அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் தெரியும். ஆனால் அதனுள்ளே ஆழமான ஒரு காரணி இருந்தது. விசாரணை, விடாத இடைவிடாத விசாரணை. உடல் மட்டுமல்ல, மூளையும் மழுங்கி சோர்ந்து விட வேண்டும். அதுதான் காரணி. அதற்காகத்தான் மாறி மாறி வந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நானும் சளைத்தவனில்லை என இக்பால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மாலை மறைந்து இருளும் கவிழ்ந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. வலி, உடலெல்லாம் வலி. மீண்டும் கொடும்பிசாசுகள் அங்கே முளைத்தன. அட பாவிங்களா, இன்றும் தூங்க விட மாட்டார்களோ என ஏங்கினாலும் என்ன பயன்? இந்த நிமிடம் எதுவோ அதுவே யதார்த்தம். வதை ஒன்றே எதிர்பார்க்கக்கூடியது. மனமே மறத்துப்போ என சொல்லிக்கொண்டதை தவிர வேறு வழியில்லை. நேற்று என்ன விதமான விசாரணை முறைகள் நடந்ததோ அதேதான் இன்று வரையும் நீடிக்கிறது. அதே கேள்விகள், அதே சித்திரவதைகள். ஒரு மாற்றமும் இல்லை. தலை விண்மென்று வலித்தது. இல்லை, வெடித்தது எனலாம். தலை பாரமாகிக் கொண்டே வந்தது. கண்கள் வெளியே வந்துவிடுமோ என்ற பிடுங்கள். மரணத்திற்கு அருகில் தவணை கேட்டு மண்டியிட்டிருந்தேன். இரவு 8 மணிக்கு மேல் மென் பிசாசுகள் வந்தது. இறக்கப்பட்டு டீ பிஸ்கட் கொடுத்ததுதான் நகர்ந்து நழுவிக்கொண்டிருந்த உயிர் எனக்குள் நின்று கொண்டது. அப்போதுதான் புத்தியில் உரைத்தது, இவர்கள் ஷிப்ட் போட்டு வதைக்கிறார்கள் என்று. 6 அல்லது 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆட்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். 12 மணி நேரம் கொடும் விசாரணை, அடுத்த 12 மணி நேரம் மென் விசாரணை. சித்திரவதை இருக்க வேண்டும், ஆனால் உயிர் போகக்கூடாது. அப்படி என்ன இருக்கிறது என்னிடம் இனி கறப்பதற்கு? அடுத்தடுத்த நாட்களில் விடை காத்திருந்ததை அப்போது நான் அறியவில்லை. கொடும் பிசாசுகளின் வதை 3ஆம் நாளும் தொடங்கியது. புலிகள் அமைப்பின் தலைவர்களை பற்றியது. வழக்கிற்கு துளியும் தொடர்பில்லாத துன்புறுத்தல் விசாரணை அது. குறிப்பாக தலைவர் பிரபாகரன் மீதும் உளவு பிரிவு தலைவர் பொட்டம்மான் மீதும் தனிப்பட்ட குரோதத்தை கொட்டினார்கள். +2 கூட படிக்காத அவர்களின் தலைமை கற்பனை கெட்டாத பல சாகசங்களை செய்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் இருக்கிறார்களே என்பதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. தலைவரை அவர், இவர் என்று மரியாதையாக சொல்லக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். வயதில் மூத்தவர்களை பிறகு எப்படி அழைப்பதாம் என சினந்த நான்
ஈழத்தில் சிறுவர்களையும் குழந்தைகளையும் கூட உரிமையில் கூப்பிட மாட்டார்கள், மரியாதையுடன் தான் பேசுவார்கள் என்றேன். பார், இவன் நம்மளை மரியாதை தெரியாதவர்கள் என்கிறான் என்று ஒருவர் தெரித்ததுதான் தாமதம். என்னை புரட்டி புரட்டி அடித்தார்கள். போய் சுவரோரம் சாய்ந்து விழுந்தேன். கூடவே இனி பிரபாகரன், பொட்டு அம்மானை எல்லாம் அவன் இவன் என்றுதான் சொல்ல வேண்டும், புரிந்ததா என கத்தினார்கள். எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் தலைவரையும் தளபதிகளையும் மரியாதை சொல்லியே பேசினேன். கொடும் பிசாசுகளுக்கு பித்து தலைக்கேறியது. அதற்காக வேண்டியே மீண்டும் என்னை துவைத்தெடுத்தார்கள். சுமார் 3-4 மணி நேரத்திற்கு அந்த குரூர விளையாட்டு நீடித்தது. இதில் பங்கு கொண்டவர்கள் மோகன்ராஜ், மாதவன், செல்லதுரை, சங்கர் ஆகிய 4 தான். ரமேஷ் இந்த சின்னத்தனமான வதைகளை ரசிக்கவில்லை. ஆனாலும் வேடிக்கை பார்த்தபடியே இருந்தார். அவருக்கு வேண்டியதெல்லாம் என்னை பஞ்சாக்க வேண்டும் என்பதுதான். அன்று மாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு இழந்து கொண்டிருந்தேன். தரையிலா, நீரிலா, வானிலா தெரியவில்லை. எங்கோ மிதந்து கொண்டிருப்பதாக தெரிந்தது. தொடர்ந்து தூக்கமில்லை. உடலும் மூளையும் உணர்விழந்தது. அரை மயக்கத்திற்கு வந்தேன். அப்படி ஒரு நிலையில்தான் கொடும் பிசாசுகள் மீண்டும் பழைய கதையிலிருந்து விசாரணையை தொடங்கினார்கள். ஏதோ ஒன்றை சிவராசனிடம் டைரி என காட்டி நாள், நேரம், மாதம், ஊர், முகவரிகள், வரவு செலவு கணக்குகள், இந்திய அரசியல் கட்சிகள், தீவிரவாத இயக்கங்கள், தொடர்பிடங்கள், தொலைபேசி எண்கள் என இருப்பதாக சொல்லி எதெல்லாமோ கேட்டார்கள். நான் சுயநினைவுடன் பதில் சொன்னதாக நினைவில்லை. குடிகாரன் போல் தள்ளாடியதும் உளறியதும் தான் நினைவிருக்கிறது. இப்போதும் சித்திரவதை கூடத்தில் எனது 4வது நாள் விசாரணை தொடங்கியது. அன்று தொடக்கத்தில் பெரிதாக அடி உதையில்லை. நரமாமிச ஆட்களாக இருந்தவர்கள் திடீரென அமைதி காத்தது வியப்பாக இருந்தது. ஆனால் அது புயலுக்கு முன்னே தோன்றும் அமைதி. விரைவிலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது எந்த பெரிய அதிர்ச்சியும் எனக்கு கணக்கில்லை. உணர்வுகள் மறத்து போனவனுக்கு அதிர்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது. இதயம் மட்டும் சற்றென்று நின்றுவிடாதா என்கின்ற ஒரு முரண் உணர்வு மனதில் ஓரத்தின் துடித்து கொண்டிருந்தது. மெதுவாக இப்படியே ஆரம்பித்தார்கள். இயக்கத்தில் சேர்ந்தபோது உனக்கு என்னென்ன பயிற்சி கொடுத்தார்கள்? என்னென்ன ஆயுதங்கள், வெடிகுண்டுகளை எல்லாம் கையாள பயிற்சி தந்தார்கள்? எதற்கோ குறிவைத்து விட்டார்கள் என புரிந்தது. அவர்கள் கேட்டது நகைப்பாக இருந்தது. புலிகள் பயிற்சி என்ன மாதிரி என்பதெல்லாம் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியாத ஒன்றல்ல. பயிற்சியே அவர்கள் கொடுத்ததுதான். தவிர புலிகளின் யுக்திகளும் கூட அவர்களுக்கு அத்துப்படிதான். புலிகளே சமர்க்கள பயிற்சிகளை வீடியோவாக எடுத்து ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் புலனாய்வு அமைப்புகளிடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புலிகளின் நுணுக்கங்களையெல்லாம் இந்திய அமைதிப்படை பெயரில் ஈழத்தை ஆக்கிரமித்த போது சுமார் 3 ஆண்டுகள் நேரிலேயே பார்த்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் பிறகு என் மூலம் என்ன கதை எழுதப் போகிறார்களோ என உள்ளுக்குள் அரண்டு கிடந்தேன். விசாரித்து கொண்டே வந்து கடைசியாக, அப்படின்னா உனக்கு மனித வெடிகுண்டு, பெல்ட் பாம் செய்ய தெரியும் இல்லையா என்று நின்றார் ரமேஷ். அங்கிருந்து ஆரம்பித்தது புது கதை. பயிற்சி கற்றுத்தரப்பட்டது. ஆனால் நான் அந்த பிரிவு கிடையாது. அதற்கென்று ஒரு தனி பிரிவு இருக்கின்றது. MO, மிலிட்ரி ஆர்டியன்ஸ் ஆர் மிலிட்ரி ஆஃபீஸ் என்று அழைக்கப்படுவார்கள். அங்குதான் தயாரிப்பார்கள் என்றேன். உடனே மாதவன், உனக்கு அதை பற்றி செய்முறை தெரியுமா தெரியாதா? கேள்வி இதுதான். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல் என கையை ஓங்கினார். தெரியாது என்றால் விடவா போகிறார்கள்? அதனால் தெரியும் சார் என்றேன் ஒற்றை வார்த்தையில். தொடங்கியது பூசை. கேள்விகளை அடுக்கினார்கள். பெல்ட் பாமை செய்தது நீதானே? சொல், எப்படி செய்தாய்? RDX எப்படி கிடைத்தது? எங்கிருந்து வந்தது? அதோட எடை எவ்வளவு? ஜாக்கெட் தைத்தது யார்? சர்க்கியூட் இணைப்பு எவ்வாறு கொடுத்தாய்? கடைசியில் நான் தான் ஏதோ அந்த மனித வெடிகுண்டை செய்தது போலவும் அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டதைப் போலவும் ஆளாளுக்கு என்னை சூழ்ந்து கொண்டார்கள். சுமார் 4 மணி நேரம் தொடர்ச்சியான கேள்விகள், துன்புறுத்தல்கள். அவர்களின் ஒரே புலனாய்வு மனித வெடிகுண்டை செய்தது யார், அது எங்கிருந்து வந்தது என்பதையெல்லாம் என் தலையில் கட்டிவிட வேண்டும். அதாவது சித்திரவதைகளை தாங்க முடியாமல் நானே என் வதையால் பெல்ட் மாமை செய்தது நான்தான் என்று கத்தி கதறி ஒப்புக்கொள்ள வேண்டும். கொடும் பிசாசுகளின் நோக்கம், இலக்கு எல்லாம் அதுதான். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் இந்த பெல்ட் பாம் கதையை சகித்து கொள்ள முடியவில்லை. இவர்களின் அயோக்கியத்தனத்திற்கு நாம் ஏன் பலிகடா ஆக வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. அதற்கு காரணம் என்ன ஆனாலும் சரி,
இந்த நாய்களுக்கு உண்மையை உரைக்கிற போல் சொல்லிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தேன். பெல்ட் பாம் செய்யும் அளவிற்கு நான் ஒன்றும் நிபுணர் இல்லை. அதை செய்தது யார், எங்கிருந்து வந்தது என்றும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த வரையில் அது ஓர் இந்திய வெடிகுண்டு என்றபோது அங்கே சட்டென்று ஒரு மயான அமைதி குடிகொண்டிருந்தது. தொடர்ந்து சிவராசன் தாமாகவே ஒரு சந்தர்ப்பத்தில் இதை என்னிடம் கூறினார் என்றபோது கொடும் பிசாசுகள் முகத்தில் ஈயாடவில்லை. மேலும் தெளிவாக அவர்களை முகத்திற்கு நேராக ஏறிட்டு ரா, எம்ஐ, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ், என்எஸ்ஜி, கருப்பு பூனை படைகள் மற்றும் இந்திய இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவுகள், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பிரத்யேகமாக பயன்படுத்தும் வெடிகுண்டு அது என்றேன். அங்கே ஒருவருக்கும் பேச நாயழவில்லை. அப்படியே உறைந்து நின்றார்கள். ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். என்ன செய்வது என பார்வையிலேயே பேசிக்கொண்டார்கள். 1 நிமிடங்கள் தான் என்றாலும் யுகம் கடப்பது போல் இருந்தது அவர்களின் முகம். முதலில் அங்கு சுதாரித்தது ரமேஷ். டே, செத்தவன் மீது பழி போடுகிறாயா என ஆத்திரத்தோடு பலாரென ஓங்கி ஓர் அறையை விட்டான் கன்னத்தில். எனக்கு சுல் என்றது. செத்தவனையும் இல்லாதவனையும் பற்றிதானே எல்லாம் கேட்கிறீர்கள்? அந்த செத்தவன் சொன்ன உண்மைதான் இது என்றேன் சூடாக. என்ன நினைத்தாரோ சற்று நேரம் உற்று பார்த்தபடியே யோசனையில் நின்ற ரமேஷ் நிதானமாக கேட்டார். அது என்ன வெடிகுண்டு? இந்திய சிறப்பு படைகள் உபயோகிப்பது PE, C3 அல்லது C4 நிச்சயம் RDX ஆக இருக்காது. RDX ஆக இருக்காது என எப்படி சொல்கிறாய்? புலிகளிடம் RDX இல்லை. PE, C3, C4 என்றால் என்ன? PE பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ், பிளாஸ்டிக் வெடிமருந்து. C3 காம்போசிஷன் 3, சேர்க்கை 3. C4 காம்போசிஷன் 4, சேர்க்கை 4. இதுதான் அந்த பொருள். அது எப்படி இருக்கும்? களிமண் போன்று இருக்கும். TNT, PETN, ஃபென்ட்ரலைட், RDX வெடிப்பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்கும். PEயில் RDX மட்டும் இருக்காதா? இருக்காது. நான் அறிந்தவரை PE தனியாக ஒரு வெடிப்பொருள் இல்லை. 3 அல்லது 4 வெடிமருந்துகள் சேர்ந்த ஒரு கலவை. சற்று நேரம் என்னையே உற்று பார்த்த ரமேஷ், PE என்ன நிறத்தில் இருக்கும் என்றார் கடைசியாக. கருப்பு அல்லது வெண்ணிறத்தில் இருக்கும். நிறம் ஒரு பிரச்சனை அல்ல. உருமரப்புக்கு தேவையான விதத்தில் நிறத்தை மாற்றக்கூடியதுதான். RDX எப்படி இருக்கும்? இப்போது மாதவன் தன் பங்கிற்கு புலனாய்ந்தார். அதை நான் பார்த்ததில்லை. LTTEயிடம் அந்த வெடிமருந்து இல்லை. இருந்தாலும் நான் பார்த்திருக்க முடியாது என்றேன். LTTEயிடம் RDX வெடிமருந்து இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த கண்டுபிடிப்பை கோபத்தோடு கேட்டார் மாதவன். சார், RDX, PE என்பது உலகத்தில் பெரிய இராணுவங்கள் மட்டுமே பயன்படுத்துவது. சிறிய நாடுகளிடம் அது கிடையாது. அது CBIயினருக்கும் இராணுவத்தினருக்கும் மற்ற உளவுத்துறை வெடி நிபுணர்களுக்கும் நன்றாக தெரியும். கள்ளச்சந்தையில் கூட அதை வாங்க முடியாது. 1990இல் பெரிய நாடுகள் இராணுவத்தில் மட்டுமே அது இருக்கும். விடுதலை புலிகள் பயன்படுத்துவது ஜெலட்டின் வெடிமருந்துகள் தான். சில சமயம் பென்டலைட் உபயோகிப்பார்கள் என்றேன் நான் அறிந்தவற்றை. மாதவனும் ரமேஷும் இப்போது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 3. அத்தியாயம் 32. யாரால் செய்யப்பட்டது பெல்ட் பாம்? மாதவனும் ரமேஷும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போ RDX, PE எல்லாம் எந்தெந்த நாடுகளில் இருக்கும்? மீண்டும் ரமேஷ். அதை உங்கள் துறை வெடிமருந்து டீமிடம்தான் சார் கேட்க வேண்டும், அல்லது இராணுவத்திடம்தான் சார் கேட்க வேண்டும் என பேச நான் எழுந்தது. இதற்கு மேலும் அடி உதை வாங்க உடம்பு தாங்காது என அறிந்து வல்லரசுகள் ஸ்வீடன், ஜெர்மனி, இந்தியா, இஸ்ரேல் என்று பட்டியலிட்டேன். சட்டென்று KP ஜெர்மனியில் தானே இருக்கான் என்றார் ரமேஷ். நான் 1100வது முறையாக சொன்னேன். KPயை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அவரை பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை சார் என்றேன். சரி, ஜெர்மனியில் இருந்து KP தான் பெல்ட் பாமை அனுப்பினான் என்ற விஷயமாவது உனக்கு தெரியுமா? ஏதோ சொல்லக்கூடாத ஒரு ரகசியத்தை எனக்கு மட்டும் சொல்லிவிட்டதாக ஒரு பார்வை பார்த்தார் ரமேஷ். அப்புறம் ஏண்டா என்னை 4 நாளாக இப்போ 4 மணி நேரமாக போட்டு இம்சிக்கிறனாயே என்பதுதான் அப்போது என் மனதில் தோன்றிய ஒரே பதில். உணர்வலை. வேறு எதை பற்றியும் சிந்திக்கும் மனநிலையில் நான் இல்லை. பிறகு சிறிது நேரம் அதை சுற்றியே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்று நடந்த நிகழ்ச்சிகளை பின்னாளில் திரும்பி பார்த்தபோது ஒன்று புரிந்தது. அந்த விசாரணை கட்டுப்படுத்தப்பட்ட மயக்க நிலையில் வைத்து விசாரிக்கும் உக்தி. அமெரிக்கா, ஐரோப்பியா பிறகு இந்தியாவிலும் அறிமுகமான மயக்க மருந்து பகுப்பாய்வு விசாரணை.
நார்கோ அனலைசிக் இன்டோகிரேஷன் என்பதுதான் அது. போதை மருந்து செலுத்தி மனதையும் மூளையையும் கிளர்ச்சியுறச் செய்து அல்லது நிதானமிழக்கச் செய்து சுயநினைவின்றி வெளிப்படும் உளறல்களினூடாக தகவல்களை சேகரிப்பது. அந்த 4 நாள் விசாரணையும் அப்படித்தான். உடலை வதைத்து உறங்க விடாமல் செய்து மயக்க நிலையில் வைத்து ஒப்புக்கொள்ளச் செய்வது எல்லாம் அப்படித்தான். அன்று இரவு உயரதிகாரிகளான அமோத்காந்தும் ஸ்ரீகுமாரும் விசாரிக்கும் இடத்திற்கு வந்தார்கள். நான் போகும் ஒற்றையடி பாதையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது, வேண்டுமானால் விசாரணை என்ற பெயரில் அரசு பணத்தில் விரும்புகிற வெளிநாடுகளுக்கு இன்பச் சுற்றுலா போய் வாருங்கள் என்று கார்த்திகேயனால் புலனாய்வு குழுவிலிருந்து கலட்டிவிடப்பட்டவர்கள். கூடவே ரமேஷும் வந்து ஒட்டு கேட்கும் தூரத்தில் தள்ளி நின்று கொண்டு என்னையே முறைத்தபடி இருந்தார். வந்தவர்கள் உள்ளூர் விஷயங்களை பற்றி விசாரிக்கவே இல்லை. புலிகளின் வெளிநாட்டு விவரங்கள், வெளிநாட்டு அலுவலகங்கள், வர்த்தகங்கள், கப்பல்கள் மற்றும் கேபி, கிட்டு, திலகர், ஆண்டன் ராஜா ஆகியோரை பற்றி மேம்போக்காக சில கேள்விகளை கேட்டார்கள். எல்டிடிஇ கட்டமைப்பில் அவைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது என முன்பே இவர்களுக்கு தெரிந்திருக்கும் போல. எனவே இல்லாத ஒன்றை என் மீது திணிக்க முயலவில்லை. இறுதியில் பெல்ட் பாம் கதைக்கு வந்தார்கள். ஜெர்மனியிலிருந்தோ சிங்கப்பூரிலிருந்தோ கேபி அதை சென்னைக்கு அனுப்பியிருக்க கூடுமா? அல்லது அவரே அதை நேரடியாக கொண்டு வந்து கொடுத்திருக்கலாமா? இது தொடர்பாக சிவராசனோ நீலனோ காந்தன் அல்லது நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தபோது பொட்டம்மான் தரப்பிலிருந்தோ அறிந்திருந்தேனா என்பதில் மட்டும் சிறு அக்கறை காட்டினார்கள். பெல்ட் பாம் பற்றி எனக்கு தெரிந்த ஒரே விடயம் சிவராசனின் கூற்றுதான் என்பதை அவர்களிடமும் சொன்னேன் தெளிவாக. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். முன்பு ரமேஷும் மாதவனும் பார்த்து கொண்டதைப் போல. ஆம், அது எங்களுக்கும் தெரியும் என சொல்வது போலிருந்தது அவர்களின் பார்வை. நான் அப்படியே ரமேஷ் பக்கம் திரும்பினேன். கோபம் கொந்தளிப்பும் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த அதிகாரிகளிடம் உண்மையை சொன்னால் இவருக்கென்ன எரிச்சல் வருகிறது தெரியவில்லை. 5ஆம் நாள் கொடும் பிசாசுகள் வேலையை தொடங்கிய சில மணி நேரங்களில் நான் சுயநினைவு இல்லை. தூக்கத்தில் உளறுகிறேனா அல்லது பித்து பிடித்து பிதற்றுகிறேனா என தெரியாத ஒரு உணர்வு. மொத்தத்தில் என் உடல், மனம், மூளை எதுவுமே என் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போது முந்தைய நாள் பெல்ட் பாம் விஷயத்தை வெவ்வேறு விதமாக அணுக ஆரம்பித்தார்கள். இப்படியாக, பெல்ட் வெடிகுண்டு ஐஇடி செய்வது குறித்த அடிப்படை உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், ஓரளவு தெரியும். சரி, உனக்கு தெரிந்தவரை இந்த பெல்ட் பாமை எப்படி செய்திருப்பார்கள்? கன்னிவெடி பற்றி மட்டுமே நான் அறிவேன். பெல்ட் பாம் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது பத்திரிகைகளில் படித்ததுதான். சரி, நாங்கள் அந்த பத்திரிகைகளை படிக்கவில்லை. அதற்கு நேரமும் கிடைக்கவில்லை. சொல்லு பார்ப்போம், பத்திரிகையில் என்ன வந்திருந்தது? என்ன படித்தாய்? பெல்ட் பாமை பற்றி பல செய்திகள் வந்திருந்தது. கார்த்திகேயன் சொன்ன பெல்ட் பாம் கதை, மேஜர் சபர்வால் சொன்ன பெல்ட் பாம் கதை, தடயவியல் நிபுணர் சந்திரசேகர் சொன்ன பெல்ட் பாம் கதை என்று பல வந்திருந்தது. வரைபடங்களும் கூட வெளியிட்டிருந்தார்கள். சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவரான கார்த்திகேயன் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதில் ஃபெடரிக் ஃபோஷிக் என்கின்ற ஒரு ஆங்கில நாவலாசிரியர் எழுதிய நெகோஷியேட்டர் என்ற புத்தகத்தை குறிப்பிட்டு அதில் பெல்ட் பாம் பற்றிய தொழில்நுட்பம் விவரிக்கப்பட்டிருக்கிறதென்றும் விடுதலை புலிகள் அதை மாதிரியாக கொண்டுதான் தங்கள் பெல்ட் பாமை வடிவமைத்தார்கள் என்றும் ஒரு கருத்தை கூறினார். சில வாரங்களுக்கு அதுதான் நாடெங்கும் பெரிய செய்தியாக இருந்தது, பரபரப்பாக. அதெல்லாம் சரியா? கோட்பாட்டின்படி, தியரி படி சரி. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒன்றுதான் சார். வெடிப்பொருள், எக்ஸ்ப்ளோசிவ், துவக்கி, இன்டகிரேட்டர், இணைப்பு, கனெக்ஷன், சக்தி, பவர். இதுதான் அடிப்படை. ஒரு போட்டோவை எடுத்து என்னிடம் நீட்டியபடி இது சரிதானா பார் என்றார்கள். அந்த படத்தில் சிதைந்த சிறு சிறு டெனிம் துணிகளின் துண்டுகள், நெருப்பில் எரிந்து புகைந்த மிச்ச மீதிகள், ஒரு தடிமனான பெரிய வெள்ளைத்தாளில் பனியன் வடிவில் ஆங்காங்கே இணைத்து ஒட்டப்பட்டிருந்தது. தமிழ்நாடு தடயவியல் துறை பேராசிரியர் திரு சந்திரசேகரனின் கண்டுபிடிப்பான பெல்ட் பாம். மீள் கட்டமைக்கப்பட்ட டீகன்ஸ்ட்ரக்டட் வெடிகுண்டு சட்டையின் நிழல் படம் அது என புகைப்படத்தை பார்த்த உடனேயே புரிந்தது. இது ஜாக்கெட் கோல்சார் போல் உள்ளது என்றேன். அப்படின்னா? துப்பாக்கி ரவைக்கூடுகள், கையெறி குண்டுகள், ஷெல்கள் போன்றவற்றை வைத்துக்கொள்ள அணிவது சார்.
சொன்னதுதான் தாமதம். சொத்தென 3 கரங்கள், என் தலை, தோல், பிடரி என எல்லாம் மாறி மாறி விழுந்தது. கூடவே இன்னும் விவரமாத்தாண்டா பேசுகிற என்கின்ற வஞ்ச புகழ்ச்சி வேறு. உண்மை என்னவென்றால் புலிகளின் சிறப்பு படைப்பிரிவு போராளிகள் எளிதான வழியில் நிறைய பொதி சுமக்க வேண்டி இப்படி வசதியாக ஒரு ஜாக்கெட் கொல்சார்கள் அணிந்திருந்தார்கள். புலிகளின் அணிவகுப்பு படங்கள் வீடியோக்களிலெல்லாம் பார்த்தால் தெரியும். சாதாரண ஒன்றுதான். ஆனால் ஏதோ முதலாக ஸ்ரீபெரும்புத்தூர் நடவடிக்கைக்காக என்றே இந்த ஜாக்கெட்டை வடிவமைத்தார்கள் என்பது போல் சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு ஒரு கதையை கட்டியது. கொடும்பிசாசுகள் தொடர்ந்தது. பெல்ட் பாம் இப்படித்தான் நிழல் படத்தில் இருந்தவாறு செய்யப்பட்டது இல்லையா? தெரியாது. நான் எந்த பெல்ட் பாமையும் பார்த்ததில்லை. சரி, உனக்கு தெரியாது என்றே வைத்துக்கொள்வோம். இந்த படத்தில் உள்ளவாறு வெடிகுண்டு செய்ய முடியுமா, முடியாதா? தேரிப்படி முடியும். ஒரு வெள்ளைத்தாளை என்னிடம் நீட்டி, எங்க இதில் படம் வரைந்து விளக்கு பார்க்கலாம். எனக்கு அவ்வளவா படம் வரைய வராது சார். பரவாயில்லை, முடிந்தளவு வரை. பின் நக்கலாக, நாங்கள் ஒன்றும் உன் படத்தை கண்காட்சிக்கு வைக்கப் போவதில்லை என ஏளனமாக சிரித்தார்கள். அப்போது இந்தியா டுடே இதழில் சந்திரசேகரன் வெளியிட்ட பெல்ட் பாம் வரைபடமும் மேஜர் சபர்பாலின் வெடிகுண்டு தியரியும் தான் ஞாபகத்திற்கு நின்றது. அந்த 2 மாதிரிகளையும் வரைந்து பேனாவால் கோடிட்டு காட்டினேன். உடனே ரமேஷும் மாதவனும் அந்த தாளை எடுத்துக்கொண்டு அலுவலகத்தில் இருந்த சிவாஜி தியாகராஜனை நோக்கி நடந்தார்கள். இல்லை, ஓடினார்கள். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இருவரும் திரும்பி வந்தார்கள். கூடவே பென்சில், பேப்பர், ஸ்கேல், ரப்பர் ஆகியவற்றை கொண்டு வந்து கொடுத்து முன்பு பேனாவால் வரைந்ததையே இன்னும் தெளிவாக அழகாக வரைந்து பாகங்களை குறித்து வை, திரும்ப வருகிறோம் என்று போனார்கள். மதிய 2 மணி நேர வாக்கில் திரும்பி வந்தார்கள். ரமேஷ் கையில் ஒரு மினி டேப் ரெக்கார்டர். தன்மையாக என்னிடம், இந்த பெல்ட் பாம் எப்படி செய்வதுன்னு நீ சொன்னது சரியா விளங்கலை. அதனால் மறுபடியும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்லு, கேட்டு தெரிந்து கொள்கிறோம் என நீட்டினார்கள். ஓ, கடைசியில் நான் தான் இதை செய்தேனா? இதற்குத்தான் இத்தனை சித்திரவதைகளா? பட்டென்று புரிந்து போனது அவர்களின் திட்டம். இலங்கை, இந்தியா, தெற்காசியா, தென்கிழக்காசியா, வளைகுடா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என உலகின் பல நாடுகளுக்கும் சென்று கண்டுபிடிக்க தவறிய பெல்ட் பாம் விஷயத்தை இப்போது என் தலையில் கட்ட பார்க்கிறார்கள். என்னால் என்ன செய்ய முடியும்? கோடியாக்கரை சண்முகம் தூக்கில் தொங்கி இறந்த பிறகு நான் முரண்டு பிடித்து கொண்டிருக்க முடியாது என்பதே உண்மை. தவிர அப்போது எஞ்சிய என் மனநிலையோ வேறு. படுத்து தூங்க வேண்டும் அல்லது இறந்து போய்விட வேண்டும். 2 மற்ற போதை நிலையில் பிதற்றிக் கொண்டிருந்தேன். அதனால் விட்டால் போதும் என்ற முடிவுக்கு வந்து நின்றேன், என்னையும் அறியாமல். அவர்கள் கேட்டபடி வரைந்து கொடுத்து டேப் ரெக்கார்டரிலும் பேசி கொடுத்து விட்டேன். எனக்கான தூக்கு கயிற்றை நானே மாட்டிக்கொண்டேன் என தெரியாமலேயே. ஆச்சரியக்குறி. அத்தியாயம் முற்று.